ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் சொல்லுகிறது, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு நோக்கமும் குறிக்கோளும் கொள்கையும் கோட்பாடும் இருக்க வேண்டும். ஒரே ஒரு முறைதான் இந்த உலக வாழ்க்கையின் வழியாக நாம் கடந்து போகிறோம். ஏனோதானோ என்று நாட்களையும் மாதங்களையும் வீணாக்கிவிடக்கூடாது. அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது என்பது பழமொழி. நோக்கமில்லாத வாழ்வு முகவரி இல்லாத கடிதம் என்றார் ஒரு அறிஞர். இன்று அநேகர் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல், காற்று அடிக்கும் திசையெல்லாம் போகும் வெண்ணிற மேக கூட்டங்கள் போல் இருக்கிறார்கள். அநேக இளைஞர்கள் வளமிக்க எதிர்காலத்தை ஆவலோடும் மன உறுதியோடும் எதிர்கொள்வதில்லை. நான் சிறுவனாக இருந்தபோது என் வகுப்புக்கு ஒரு உயர் கல்வி அதிகாரி வந்தார். ஒவ்வொரு மாணவனையும் பார்த்து, நீ எதிர்காலத்தில் எப்படி இருக்க விரும்புகிறாய் என்று கேட்டார். ஒரு மாணவன் எழுந்து, நான் டாக்டராக விரும்புகிறேன் என்றான். மற்றவன் எழுந்து, நான் இன்ஜினியராக விரும்புகிறேன் என்றான். இப்படியே நான் வக்கீலாக வேண்டும், ஆசிரியராக வேண்டும், காவல் அதிகாரியாக வேண்டும், இராணுவ வீரனாக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஒன்றை சொல்லிக்கொண்டே வந்தார்கள். ஒரு மாணவன் எழுந்து, நான் பஸ் டிரைவராக இருக்க வேண்டும் என்றான். ஏனென்றால் மற்றவர்களையெல்லாம் என் பின்னால் உட்கார வைத்து நானே முன்னின்று நடத்தி செல்ல விரும்புகிறேன் என்று சொன்னபோது அவர் கைத்தட்டி தன் சந்தோஷத்தை தெரிவித்தார். இன்றைக்கு ஆவிக்குரிய விசுவாசிகளிடம் உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்று கேட்டால், சிலர் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், சிலர் பரலோகத்தில் பங்கடைய வேண்டும் என்றும், சிலர் வல்லமையான ஊழியம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லக்கூடும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பதே தாவீது ராஜாவின் ஆசையாயிருந்தது. 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். என்னை பார்த்து என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்று கேட்டால், நான் இயேசுவை போல மாற வேண்டும் என்று சொல்லுவேன். இயேசுவின் குணாதிசயங்களை சொந்தமாக்கி சுதந்திரித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய தாழ்மை, அவருடைய ஜெப ஜீவியம் ஆகியவை என்னுடைய உள்ளத்தை வெகுவாய் கவர்கின்றன. அதுதான் என் வாழ்க்கையின் குறிக்கோளாய் அமைந்திருக்கிறது. தேவப்பிள்ளைகளே, இயேசுவை போலாவதுதான் உங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சையாய் இருக்கட்டும். இன்றைய நினைவிற்கு 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இன்றைய வேத வாசிப்பு காலை யோவேல் 1, 2 மற்றும் 3ஆம் அதிகாரங்கள். மாலை வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். வாழ்க்கையில் குறிக்கோளோடு இயேசுவை போல மாற வேண்டும் என்ற இலக்கோடு வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.